இப்படி மக்களுக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து தரக்கூடிய மக்களாட்சியை நாம நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அப்படியே நேர்மாறாக மக்கள் விரோத ஆட்சியா ஒன்றிய அரசு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இந்திய கிராமங்களுடைய உயிர்நடையாக இருந்து பல கோடி ஏழை மக்களுடைய வறுமையை போக்கின மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டத்தை இப்போ பாஜக அரசு திட்டமிட்டு முடக்கி இருக்கிறாங்க. மகாத்மா காந்தியுடைய பெயரையே நீக்கி பெரும்பாலான இந்திய மக்களுக்கு புரியாத இந்தி பேரை வேற வச்சிருக்கிறாங்க. மதச்சார்பின்மை, ஒற்றுமை என்ற சொற்கள் அது பாஜகவுக்கு பிடிக்காது. அதனால அதையெல்லாம் வாழ்நாளெல்லாம் வலியுறுத்தின காந்தியை அவங்களுக்கு பிடிக்காது. உலகம் முழுக்க இந்தியாவோட அடையாளமா இருக்கிற தேசத்தந்த காந்தியோட பேரையே இன்றைக்கு நீக்கி இருக்கிறாங்க. காந்தியோட பேரை நீக்கினது மட்டும் இல்ல, 100 நாள் வேலை திட்டத்தின் உண்மையான நோக்கத்தையே காலி பண்ணிட்டாங்க, அழிக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டுகளா இந்த திட்டத்தை பல்வேறு கோணங்கள்ல கெடுத்தாங்க, பல வகைகளை நாசப்படுத்தினாங்க. ஆட்களை குறைச்சாங்க, வேலை நாட்களை குறைச்சாங்க, சரியாக சம்பளம் தரல, சரியா அங்கிருந்து முறையாக வர வேண்டிய நிதி ஒதுக்கீடு செய்யல. இன்னும் சொல்லணும்னா ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை கூட மாநில அரசு தான் அந்த நிதியை சமாளிச்சு தந்தோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ண அந்த திட்டத்துக்கு இப்போ மொத்தமா மூடு விழா நடத்திட்டாங்க. இனிமே மாநில அரசு 40 விழுக்காடு நிதி தரணுமா? ஏற்கனவே நிதி நெருக்கடி உருவாக்கி நிதி ரிலீஸ் பண்ணாம நிறுத்தி வச்சு நம்ம முடக்க பார்க்கிறவங்க இப்போ கூடுதல் சுமைய நம்ம தலையில கட்டுறாங்க. அறுவடை காலங்களில் 60 நாட்கள் வேலை எதுவும் வழங்கப்படாதுன்னு வேற மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இதனால் வேளாண் பணி செய்தவங்க வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்கிறாங்க. மொத்தத்தில் ஏழைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கை கழுவி இருக்கிறாங்க.